செங்கல்பட்டு அருகே மாமூல் கேட்டு தராததால் மீன் வியாபாரியை தாக்கி தலையில் கல்லை போட்டு கொலை செய்ய முயன்ற உள்ளூர் சுல்லான்களின் வீடியோ வெளியாகியிருக்கிறது. வியாபாரியை தாக்கி ரத்தம் சொட்ட சொட்ட உருகுலைத்த சம்பவத்தில் நடந்தது என்ன? மாமூல் கேட்டு தராததால் மீன் வியாபாரியை தாக்கி தலையில் கல்லை போட்ட கும்பல். மாமூல் தர முடியாது என்றால் தொழில் செய்ய முடியாது என அச்சுறுத்தி ரத்தம் சொட்ட வைத்த சம்பவம் நடந்தது என்ன? செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுங்குன்றம் அடுத்த ஈச்சங்கரையைச் சேர்ந்தவர் ரவி. இவர் அதே பகுதியில் உள்ள ஏரியை குத்தகைக்கு எடுத்து மீன் பிடித்து விற்பனை செய்து வருகிறார். ஏரியிலிருந்து பிடிக்கும் மீன்களை கொத்திமங்கலம் பைபாஸ் சாலையில் உள்ள டாஸ்மாக் கடை அருகே வைத்து ரவியும் அவரது மகன் திருவேங்கடமும் வியாபாரம் செய்து வருகின்றனர். சம்பவத்தன்று மாலை திருக்கழுங்குன்றம் பரமசிவன் நகரைச் சேர்ந்த ஆகாஷ் கௌதம் மற்றும் அவரது கூட்டாளிகள் திருவேங்கடத்தின் மீன் கடைக்கு சென்றுள்ளனர். தம்பி, நாங்க யார் தெரியுமா? எங்க மேல எத்தனை வழக்கு இருக்கு தெரியுமா? நீங்க மீன் விற்கணும்னா எங்களுக்கு மாமூல் தரணும், இல்லைன்னா கடை போட முடியாது என்று கூறி மிரட்டல் விடுத்துள்ளனர். அதற்கு நீங்க யாரா வேணா இருங்க, பணம் தர முடியாது என்று திருவேங்கடம் கூறியதால் திடீரென ஆவேசமடைந்த ஆகாஷ் கௌதம் கும்பல் சேர்ந்து அவரை தாக்க ஆரம்பித்தனர். முதுகிலும் முகத்திலும் குத்தி நிறைக்குலைய வைத்தவர்கள் திருவேங்கடத்தை காலால் எட்டி உதைத்து காயப்படுத்தி உருகுலைத்தனர். மேலும் அருகிலிருந்த ஹாலோ பிளாக் கல்லை எடுத்து திருவேங்கடத்தின் தலை மீது போட்டு கொல்ல முயன்றுள்ளனர். இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் இரத்த வெள்ளத்தில் சரிந்த திருவேங்கடத்தை ஆக்ரோஷ கும்பலிடமிருந்து மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தலை முழுவதும் பலத்த காயமடைந்த திருவேங்கடம் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக திருக்கழுங்குன்றம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.